கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதில் 19ஆம் வசனம். அதில் முன்பகுதி ஏசாயா 43:19 அதில் முன்பகுதி. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? தேவன் இன்றைய தினம் புதிய காரியத்தை இப்பொழுதே செய்வேன் என்று சொல்லுகிறார். நமது வாழ்க்கையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது வாழ்க்கையிலே உங்களது காரியங்களிலே ஒரு புதிய காரியம் நடக்கப் போகிறது. நீங்கள் வெகு நாட்களாக காத்திருந்த தேவ சமூகத்திலே காத்திருந்த காரியங்கள் நடக்கப் போகிறது. அதற்கு மேலாக புதிய காரியங்கள் தேவன் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தான் தேவன் சொல்றாரு, நீங்கள் அதை அறியீர்களா? நீங்க அதை புரிஞ்சுக்காம இருக்கீங்களா? நான் தான் எல்லா காரியத்தையும் செய்கிறவன், தொடக்கமும் முடிவும் நானே அப்படின்ற தேவன் மூலமா தான் சகலமும் நடக்கிறது. எண்ணங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிற தேவன் மூலமா தான் சகல காரியங்களும் நம் வாழ்க்கையில நடக்கிறது. அதனால தான் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியத்துக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கம் வேணும், என் தொழில ஒரு புதிய துவக்கம் வேணும், என் படிப்புல ஒரு புதிய காரியம் நடக்கணும், என் வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில ஒரு புதிய நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கோம் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க? தேவன் உங்களுக்கு நேராக சொல்கிறார், நான் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வேன். நீங்க என்னென்ன காரியம் கேட்கிறீங்களோ புதிய காரியங்கள் அனைத்தும் நான் செய்வேன். அதாவது பழைய அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போனதெல்லாம் புதுசா உண்டாக்குறதுலாம் அதெல்லாம் வேற. ஆனாலும் நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் என்பதை சொல்கிறார், நான் புதிய காரியம் செய்கிறேன். அது எப்படி இருக்குமா? மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. அதாவது இருதயத்திலே தோன்றாத காரியங்கள், நீங்க நினைத்து பார்க்காத புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அது எப்படி இருப்பாருங்க? அதுவும் இப்பொழுதே தோன்றும். இன்றைய தினமே இது நடக்கப் போகிறது. அதை மட்டும் விசுவாசிங்க. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கட்டளை என்ன தெரியுமா? தேவனை விசுவாசிப்பது. வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் நடப்பிக்கிற தேவன் என்னுடன் உண்டு. அவர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார். சகலத்தையும் எனக்காக யுத்தம் செய்கிற தேவன், எனக்காக சகலத்தையும் செய்கிற தேவன் என்னுடன் உண்டு. அந்த விசுவாசம் மட்டும்தான் தேவன் நம்மகிட்ட கேட்கிறாரு. வேற எதுவுமே தேவன் நம்மகிட்ட கேட்கல. நீங்க அதை செஞ்சா நான் அதை செய்வேன், நீ எனக்காக பாஸ்டிங் போட்டா நான் அதை செய்வேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒருவேளை பாஸ்டிங் தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பாஸ்டிங் உபவாசம் அதிக தேவை. ஆனா அந்த உபவாசம் எப்படி நம்ம இருக்கணும்? நீங்க தேவனுக்குள்ள வர 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 தேவன் தேவனுக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக, உங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக, தேவ நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காக தான் உபவாசம். வீணான உபவாசம். நம்ம நினைக்கிற மாதிரி நான் ஒரு வாரம் உபவாசம் போட்டிருக்கேன், எனக்கு தேவன் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னீங்கன்னா செய்ய மாட்டார், கட்டாயம் செய்ய மாட்டார். தேவனே, நான் உமக்காக நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நீர் என்னை அழைத்த நோக்கம் என்ன ஆண்டவரே? படைத்த நோக்கம் என்ன ஆண்டவரே? அப்படின்றதுக்காக தான் உபவாசம். உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது, தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதுதான் உபவாசத்துல மெயினான காரியம். அதை விட்டுட்டு நம்ம நிறைய நேரம் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தான் வாழ்க்கையில நமக்கு வைத்திருக்கிற தேவன் வைத்திருக்கிற புதிய நன்மைகளை, புதிய கிருபைகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் அதான் அழகா சொல்றா இருப்பாங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? அப்ப நம்ம அறிந்து கொண்டோம்னா அந்த புதிய காரியம் இப்பொழுதே தோன்ற போகிறது. எனக்காக தேவன் புதிய காரியம் வைத்திருக்கிறார்னு நீங்க அதை புரிந்து கொண்டீங்கன்னா, நீங்க உங்களுக்காக புதிய காரியங்கள், நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் பெரிய காரியங்கள், அதிகமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. எதெல்லாம் நடக்கல, எதெல்லாம் என் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ அனைத்தும் புதியதாக திறக்கப்பட போகிறது. புதிதான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. புதிய நன்மையால், புதிய கிருபையால் தேவன் உங்களை முடிச்சுட்ட போகிறார். ஒருவேளை நம்மளோட காரியம், நம்ம கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனை விசுவாசிப்பது மட்டுமே. இதோ பாருங்க, அதான் திருப்பி அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், அதை நீங்கள் அறியாதீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? அப்ப தேவன் இப்பொழுதே புதிய காரியத்தை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். எப்ப? நீங்கள் அதை அறிந்து கொள்ளும் பொழுது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை, புதிய ஆரம்பத்தை செய்ய போகிறேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏஸ் தகப்பனே, அது இப்பொழுதே தோன்றும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நன்றி 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 தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தகப்பனே அநேக காரியங்களுக்காக ஒவ்வொரு சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏஸ் தகப்பனே, அந்த குடும்பங்களிலே தகப்பனே ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய காரியத்தை செய்து அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக, உயர்த்துவதற்காக, மகிமைப்படுத்த போவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.